வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப டேஸ்டியான ஒரு ப்ரான் ரெசிபி. இது வந்துட்டு ஒரு ப்ரான் தொக்கு. ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் ரைஸுக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் அது கூடயும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த ப்ரான் தொக்கு. இந்த ப்ரான் தொக்கு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ப்ரான் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ப்ரான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மேரினேஷன் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான்ல வந்துட்டு முதல்லயே கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரான்ல நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து இறங்கும். அதுக்காக இதுல வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த ப்ரானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறமேட்டு கிரேவியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம தாளிக்கலாம். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். ப்ரான் கிளீன் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மேலே இருக்கிற ஓடெல்லாம் நீக்கிட்டு இந்த பின்னாடி இருக்கிற அந்த வெயின் மாதிரி பார்ட் இருக்கும்ல அதை வந்துட்டு இந்த இடத்துல ஒரு லைட்டாக கீறி அதை டீவெயின் பண்ணிட்டு அப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்க. இதோட வெயின் வந்துட்டு உடம்புக்கு நல்லதில்லை, வயிறு வலிக்கும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் 4 வரமிளகாய் ஊற போட்டிருக்கேன் தண்ணியில். இந்த 4 வரமிளகாய் இதில் சேர்த்திடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்திக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ப்ரான்ஸ் இருக்குல்ல, மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ப்ரான்ஸை வந்துட்டு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்துட்டு ஹை ஃப்ளேமில் பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். நம்ம மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். அதனால சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி சுருண்டதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதே பேனில் இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பச்சை மிளகாய் சேர்த்திடுங்க. பச்சை மிளகாவே இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. அதோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா இறங்கட்டும். எப்போதும் நான்வெஜ் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் பச்சை மிளகாயும் சில்லியும் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. எப்பவும் தொக்கு மாதிரி ஐட்டம்லாம் செய்யும்போது இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வரும். இல்லைன்னா மசாலா தனியா நம்ம போடுற சிக்கனோ மட்டனோ ப்ரானோ அது தனியாகவும் நிற்கும். அதனால எப்போதும் இந்த மாதிரி தொக்கு செய்யும்போது நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனா வதங்கிச்சு பாருங்க. இப்போ இதுல வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ஒரு தக்காளி அதையும் இதுல சேர்த்திடலாம். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதை நம்ம ப்ரான்ஸ்ல ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்பயே சேர்த்திடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த உப்பையும் தக்காளியும் நல்லா வதங்கிச்சு பாருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வரமிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்திடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். இதையும் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அரைச்ச மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் அதில் போட்டுடலாம். பாருங்க நல்லா நம்மளோட வரமிளகாய் தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா வதங்கிச்சு பாருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றோம்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற இந்த ப்ரான்ஸ் சேர்த்திடலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணியும் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரியா இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டா இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்துச்சுன்னா நம்மளோட ப்ரான்ஸ் ரெடி ஆகிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்துட்டு ப்ரான் போட்டு வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக நம்மளோட ப்ரான் வந்துட்டு வெந்துருச்சு. ப்ரானை வந்துட்டு எப்போதும் ஓவர் குக் பண்ணாதீங்க. ஓவர் குக் பண்ணீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ப்ரான் நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு.
உங்களுக்கு ஜூஸியான ப்ரான் வேணும்னா நீங்கள் வந்துட்டு 5 minutes to 7 minutesக்குள்ளே குக் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் வந்து ப்ரான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தலை போட்டுடலாம். நம்மளுடைய சூப்பரான ப்ரான் தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பரான ப்ரான் தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் சொன்ன உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.